அப்புறம் இந்த 3 மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட அம்மா தான் எல்லா சிலவும் பார்க்குறேன். ஓகே, அம்மாவோட தான் இருக்கிறீங்களா நீங்கள்? சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 2-3 தடவை இப்போ தேடி வந்திருக்கிறேன். இப்போ அவாவோட அவருடைய பிரச்சனைகளை ஒரு விசாரிப்போம். நாங்களும் வேண்ட அளவு இந்த வீடியோக்கள் எடுக்கிறதுலேருந்து குறைஞ்சிருந்தாங்க. ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் எங்களை தேடி வரைக அது ஒன்றுமே செய்யலாமல் இருக்குது. ஸோ இவருடைய பிரச்சனைகளை நீங்கள் கேளுங்க. இந்த அம்மாவினுடைய நேரடியான தொலைபேசி இலக்கத்தை உங்கள்கிட்ட நான் தாரேன். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அவரோட கதைச்சியை நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம். ஓகே அம்மா வணக்கம், சுகமாக இருக்கிறீங்களா? ஓகே தங்கச்சி வணக்கம், சுகமாக இருக்கிறீங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நானம்மா உங்களை நான் இப்போ எடுக்கிற வீடியோ என்னுடைய சமூக வலைத்தளமான யூடியூப் டிக்டாக்கில் நான் யூஸ் பண்ணேன். உங்களோட வீடியோவை நான் போட்டால் தான் ஒரு 4 உறவுகளுக்கு உங்களோட விஷயம் தெரிய வரும். தெரிஞ்சால் தான் உங்களோட கஷ்டம் தெரியும், தங்கச்சின கஷ்டம் தெரியும், உதவி செய்ய முன்வரணும். அப்போ நான் இந்த யூடியூப் டிக்டாக் கூட உங்களோட வீடியோவை அப்லோட் செய்கிறதுல உங்களுக்கு சம்மதமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பஞ்சம் சூறு யாரையுமே கிடையாது. எந்த புள்ள படித்து நல்ல ஒரு பெண்ணுக்கு அவள் ஒரு நல்ல நிலையில் வர வேணுமென்றுதான் என் ஐயப்பனை நான் கேட்குற வரம். அதுதான் அவரை கேட்குற வரம். கெட்ட புள்ளியா, கிழிஞ்ச புள்ளியா, காவாலியா, கடப்புள்ளியா, அப்ப நாட்டை இல்லாத வளசலா வளரக்கூடாது என்றபடியாகத்தான் இப்போ எல்லாரோடையும் கதைச்சு இளவாலையில் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒழுங்கு செய்துட்டேன். உங்களால் என்ற உதவி அதுக்காக எனக்கு அல்ல கொள்ளையாளி தாங்கன்னு நான் கேட்க இல்லை. நான் பெருமை ஏழையே ஆகிட்டேன். எனக்கு வேறத்தான் 50ஆம் ஆண்டு பிறந்த நான் 75 வயதாச்சு. பிள்ளைக்கு இன்றைக்கு 13 வயதாச்சு. இன்னும் பெருசாக இல்லை அவள். அப்போ ஒரு தடவை இனிமேல் அவளை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தடவை இல்லை. சரி, இப்போ நான் என்னடா தங்கச்சி நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்காலம் கருதி நான் உங்களுடைய முகத்தை நான் மறைச்சிடுவேன். சரியா? அப்போ உங்களோட முகம் அதை பார்க்குற ஒருத்தருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவை. சரி, உங்களுக்கு ஓகே? அப்போ உங்களோட முகத்தை மறைச்சி நான் சமூக வலைதளங்களில் வீடியோ போடுறது உங்களுக்கு ஓகேயா? ஓகேயா? ஓகே, சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னாமா இவா உங்களோட எவ்வளோ காலம் இருக்கிறாங்க தங்கச்சி? 3 மாதத்துலேருந்து 13 வயது மட்டும் இருக்கு. 3 மாதத்துலேருந்து? இந்த 3 மாதமாவா இல்லை சின்ன வயதில் இருக்கிற 3 மாதத்துலேருந்து? பிறந்து 3 மாதத்தில். என்ன இப்போ அவையோட காரணம்? இப்போ என்னென்னு சொன்னாமா நாங்கள் பிள்ளையினுடைய உதவி திட்டத்துக்காக நாங்கள் கதைப்போம். அதுக்காக நாங்கள் தாக்குற மாதிரியான விஷயங்களை நாங்கள் உண்மை சொல்லணும். நான் உண்மை சொன்னதான் பிள்ளைக்கும் புழங்கும், அவைக்கும் புழங்கும், அங்கே கதைக்கிற வைக்கும் புழங்கும். சம்டைம் இந்த வீடியோ இந்த பார்க்கலாம். இந்த வீடியோ பரவாயில்லை, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எந்த மனம் சுத்தம், எந்த பிள்ளையும் சுத்தம். நானும் உலகாலம் சுத்தமாக தான் பாண்டேன். நான் இனிமேலும் போய் புறாடு சொல்லி வாழ நான் விரும்ப இல்லை. காரணம் இது வாழ்க்கை பின்னுக்கு நல்ல நிலைக்கு வர வேணும். பிள்ளை சீரழிய கூடாது என்ற ஒரு வேண்டுகோளுக்காகத்தான் அப்பன் நான் இந்த பிள்ளையை வளர்க்குறேன். இப்போ சொல்லுங்க தங்கச்சி, சொல்லுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் அம்மாவோட இருக்கிறீங்க? அப்புறம் இந்த 3 மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட அம்மா தான் எல்லா சிலவும் பார்க்குறேன். ஓகே, அம்மாவோட தான் இருக்கிறீங்களா நீங்கள்? சரி, அப்போ உங்களோட குடும்ப சிச்சுவேஷன் எப்படி போகுது? உங்களுக்கு கஷ்டங்கள் என்ன மாதிரி? படிக்க கஷ்டப்படுறீங்களா? என்ன ரீதியாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க? படிக்கிறதுக்கு இட வசதி இல்லாமல் கஷ்டப்படுறேன். உங்களுக்கு வீடு அப்படி ஒன்றும் இல்லையா? நாளைக்கு தான் இளவாழ ஹாஸ்டலுக்கு போகிறீங்களா? சரி, அப்போ என்ன உங்களுக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லாமல் இருக்குது? அதால் நீங்களாகவே விரும்பி ஹாஸ்டல் போகிறதுக்கு முடிவு எடுத்துருக்கீங்க? நான் அதான் விரும்பி கேட்டேன். நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன். சரி, இப்போ உங்களுக்கு அம்மாமா ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு என்ன செலவு, அங்கே காசு கட்டணும் மட்டும் எதுவும் கேட்டிருக்காங்க? கேட்டுருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 10,000க்கு மேலே கட்ட வேணும். இப்போ தற்போது 10,000 கட்டுங்க, மிச்சதான் நான் கேட்குறேன். நான் போய் சொல்லல வட்டி மாயில இல்லை, அது பிரச்சனை சொல்லுங்க. நான் போய் சொன்னாலும் பிள்ளை அறிவாயாது. ஒரு காலம் உண்மை சொல்லி உத்தமனா வாழையா, ஒரு காலம் போய் சொல்லக்கூடாது. என்னட்ட இல்லைம்மா, என்ன சொல்ற காசு தான் 100 ரூபான்னு வாங்கிட்டு போகலாம், ஆனால் போய் சொல்லக்கூடாது. அது கூடாது. அவட மூலமாக அங்கே சேர்க்கறது ஓகே படுத்திட்டோம். இப்போ நேற்று போய் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போட்டேன். இன்றைக்கு தான் பிள்ளை அன்றைக்கு வந்தனா பிள்ளை நீங்கள் வாரண்டு ஞாயிற்றுக்கிழமை வாங்கம்மான்னு சொன்னா போல. இப்போ காலம் தான் 5-10 வருஷம் எடுத்து நாங்கள் முழங்காவில் அதுதான் நாங்கள் வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடி வந்தேன். பிள்ளைகிட்ட ஏதோ காவல் இருந்தேன் நான். இனி நான் இப்போ தச்சவன் அவைக்கு தான் போ சொல்கிறாவோ தெரியாது, சிஸ்டர்மா சொல்கிறாவோ தெரியாது, அல்லது காலம் உள்ளன போங்க கொள்ளுறது நான் அங்கே போகணும் சொல்கிறேன்னு சொல்கிறாவோ அதுவும் தெரியாது. இனி அவோராவுக்கு நான் சந்திச்சு கதைச்சா இப்போ கதைச்சிட்டேன். நான் என்னிடம் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன். சரியம்மா முடிச்சுட்டு அலுவலை முடிச்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபா கட்டணுமா இல்லை எவ்வளோ சொன்னீங்க?
10,000 மேலே கட்டணும். கட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே 15,000 ரூபா இப்போ கட்டிட்டீங்கன்னு வைங்க. பிறகு மாதம் மாதம் நீங்கள் காசு கட்ட வேண்டி வருமா? கொஞ்ச காலம் கட்ட தான் வேணுமா? எவ்வளோ காலம் கட்டணுமா? அது என்னென்று தெரியாது ஐயா. நாளைக்கு நான் போனால் தான் அங்கே சிச்சுவேஷன் என்னென்று விளங்கும். எனக்கு உண்மை சொல்லணும்ப்பா, உதவுங்கிறங்கிற ஒரு 5,000 தாரது, எந்த சங்கத்தில் ஒரு 5,000 தாரது. இது ரெண்டு எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. ஆனபடியாக அந்த 2 காசையும் நான் இடத்த இந்த பிள்ளைய கொடுத்து நான் கட்டுவேன்னு ஒரு துணிவோடு இருக்கேன். 2வது இந்த பிள்ளைக்கு நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் எல்லாம். உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செவியல் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐயப்பன் சாட்சியாக சொல்கிறேன். அதுகளை வச்சு இந்த பிள்ளைய படிப்பிச்சு உங்களோட புண்ணியமும் ஐயப்பன்ற புண்ணியமும் இந்த பிள்ளை நல்ல நிலைக்கு வரணும். உனக்கு பிள்ளை ஒட்டி இருந்தால் அந்த பிள்ளைகள் நீடோடி வாழ வேணும். இந்த பிள்ளையும் ஒன்று தான், இந்த பிள்ளையும் ஒன்று தான். இல்லைன்னு சொல்கிறியாப்பா? நானம்மா உங்களை இப்போ வீடியோ எடுக்கிற மட்டும்தான். இப்போ அதை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள்லாம் உங்களுக்கு செய்ய போயிடும். அப்போ செய்கிற அந்த உறவுகளுக்கு நீங்கள் சொன்ன அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் போய் சேரும் கட்டாயம். சரியா? இப்போ தங்கச்சிக்கு இப்போ ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு உடுப்புகள் எல்லாம் இருக்கா? உண்மையை கதை எல்லாம் இருக்கு. ஓகே, புத்தகங்கள், காப்பி பேக் எல்லாம் இருக்கா? சரி, இப்போ உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இப்போ என்ன ஒரு உதவி திட்டம் ஒன்று வேணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ உங்களோட பார்த்து கொண்டு இருக்கிறோம், உங்களை மாமாக்கள், ஆண்டியாக்கள், உங்களோட அம்மா படிக்கிறதுக்கு கொப்பிகள், பேனைகள், புத்தக கொப்பி, புத்தக பேக்குகள், சப்பாத்துகள், அதுகளுக்கு உதவி செஞ்சேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஹாஸ்டலுக்கு போக விரும்பி நல்லா விருப்பப்பட்டு போகிறீங்களா, இல்லாட்டிக்கு இங்கே இருக்கலாதுன்றதுக்காண்டி போகிறீங்களா? ஹாஸ்டலுக்கு விருப்பப்பட்டு போகிறீங்களா? இப்போ உங்களுக்கு அம்மாவோட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இருப்பீங்களா? எல்லா வசதியும் உங்களுக்கு செஞ்சு வந்து அம்மாவோட இருந்து படிங்கண்டா உண்மையை சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கும் 7 மணி தான் இருப்பேன். அம்மா வயசு போகிற நேரத்தில் அவள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? சரி, உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 13 வயசா? எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு நீங்கள்? இவ்வளோ முழங்காவில் மகா வித்தியாலயம். படிப்பு ரீதியாக எத்தனை பிள்ளையாவா இருந்தீங்க ஸ்கூலில்? போன முறை அதுக்கு முதல் முறை எல்லாம் 3ஆம் பிள்ளைய தான் வந்தேன். நான் போய் 5ஆம் பிள்ளையாக வந்துட்டேன். சரி அம்மா, இப்போ என்னென்னு சொன்னால் உங்களோட பிரச்சனைகளெல்லாம் எனக்கு விளங்குது. ஆனால் நாங்கள் இப்போ நீங்கள் எல்லா பிரச்சனையும் தங்கச்சின பிரச்சனையெல்லாம் வேறு பிரச்சனையெல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு யூடியூப்பில் போடுறதுக்கு வந்து வட்டி தான் போட வேண்டி வர போகுது. இப்போ தங்கச்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில அதை வந்து நாங்கள் மற்ற ஃபேமிலி எங்களுக்கு வந்தோமோ உங்களுக்கு உதவி எடுத்து தரதான் எங்களுடைய நோக்கம். இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறா சில இடங்களில் வந்து அந்த இடத்தை வந்து நாங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னு சொன்னால் வேறு வேறு இடங்கள்லாம் இருந்து வளர்ந்து வாரா. இப்போ அம்மாண்ட அரவணைப்பில் வந்து அங்கே பிரச்சனைகள் இருக்கிறாள். அவாவே விரும்புகிறா ஹாஸ்டலுக்கு போகணும்னு சொல்லி, எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஹாஸ்டலுக்கு போகிறோம்னு சொல்லி. அப்போ அவள் என்கிட்ட வெளிப்படையாக விஷயங்களை வந்து இதில் சொல்கிறா. ஆனால் நாங்கள் அந்த விஷயத்தை வந்து இதில் பதிவேற்றி இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த வீடியோவை அது சம்மந்தப்பட்ட ஆக்கள் வந்து பார்க்க அவங்களுக்கு ஒரு மன வேதனை ஏற்படுத்துகிற விஷயமா இருக்கும். அதான் நான் தெளிவாக சொல்கிற விஷயம் வந்து இந்த தங்கச்சிக்கு நாங்கள் ஒரு உதவி எடுத்து கொடுக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் மற்றவர்களோட மனசை காயப்படுத்தணுன்றது எங்களுக்கு கூடாது. அப்போ உனக்கு தெரியுமில்லோட நான் எப்படி இருந்தேன். அப்போ நான் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 15,000 ரூபா நிதி இருந்தால் போதுமாம்மா. மாதம் ஒரு 15,000 ரூபா காணுமா? சரி, அப்போ உங்களுக்கு இப்போ இந்த தங்கச்சியின் படிப்புகள் மாதம் நீங்கள் போய் பார்க்குற எல்லா உடுப்பு செலவுகள் எல்லாருமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமென்று எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அதை சொல்லுங்கள். இப்போ அவாட்ட கேட்குற அளவுக்கு அவாக்கு வயசு இல்லை, அவாக்கு தெரியாது எவ்வளோ செலவுகள் காசுகள் தெரியாது. இப்போ மாதம் நீங்கள் ஹாஸ்டலுக்கு ஒரு காசு கட்ட வேண்டி வரும். நான் போகிற வாரம் கொள்ளவானே சோப்புகள் சவுக்கரைஞ்சு அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். நான் தான் வாங்கி கொடுக்கணும். ஒரு 25,000 ரூபா பணம் இருந்தால் போதுமா? 25-30 சமாளி. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்கச்சியை வந்து இப்போ அவளோட சுய விருப்பத்தின் பேரில் வந்து எந்த ஹாஸ்டலமாக போக போகிறீங்க? இளவாலை, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளவாலை ஹாஸ்டலில் போய் சேர போகிறா. அவள் தானாகவே விரும்பி போகிறா. அவாவினுடைய மாதம் வந்து அவாவுக்கு ஒரு 15,000 ரூபா அந்த ஹாஸ்டலில் வந்து கட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்கணுமா. அதை விட வந்து அந்த தங்கச்சியினுடைய பர்சனல் செலவுகளுக்கு அவர் பணம் போகணும். படிப்பு செலவுகளுக்காக அவளை செம்போ அம்மா சொன்ன மாதிரி சவுக்காரங்கள் அது அவளுக்கு விரும்பி ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றது, விரும்பி ஒரு பொருளை வாங்குறது, படிப்பு ரீதியான ஒரு வேலை ஹாஸ்டலில் வந்து எல்லாருக்கும் நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, எல்லாருக்குமே எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கலாம் இருக்கும். அப்போ தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வசதிகளை செய்து கொடுக்குறதுக்கும் இந்த அம்மா போய் மாதம் அந்த பிள்ளையை பார்க்குறதுக்கும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகிறதுக்கும் உதவி கொண்டு போகணும். அம்மா வந்து சில விஷயங்களை வந்து என்னோட சிலவா சொல்கிறா. நீங்கள் எவ்வளோ சிலவா காய்ச்சாலுமா அங்கே இறுக்கி கேட்கும் நிற்குது. இருந்தாலும் நான் தேவையில்லாத விஷயங்களை வந்து வெட்டி விட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுதான் இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்ன உறவுகளே, இந்த தங்கச்சியினுடைய எதிர்காலத்துக்கு வந்து அவருடைய படிப்புக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள் வந்து கீழே இருக்கிறது என்னுடைய தொலைபேசி இலக்கம். இதுக்கு நீங்கள் கால் செய்யுங்க. நான் வந்து நேரடியாக வந்து இந்த அம்மாவை
தொலைபேசி இலக்கத்தை வந்து உங்களுக்கு தாரன். நீங்கள் நேரடியாக கதைச்சி அம்மாவுக்கு வந்து உதவி செய்து கொள்ளுங்க. குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அம்மாவுக்கு வந்து யார் உதவி செய்கிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் இப்போ செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், உதவி செய்ய போகிறீங்க இல்லை அவாவுக்கு உதவி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அதை மட்டும்தான். இப்போ ஒரு குறிப்பான ஒரு விஷயம், இந்த அம்மாவுக்கு நான் மாதம் 15,000 கொடுக்குறேன் இல்லை ஒரு 10,000 கொடுக்குறேன், 2-3 பேர் வந்தீங்கன்னா அவாவுக்கு ஒரு 25,000 ரூபா வந்துடும். அப்படி வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உடனே நான் கால் செய்யுங்க. நான் அம்மாவுக்கு தொலைபேசியில் இருக்க தரேன், கதைங்க. இப்போ காசு போட்டிங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. ஒரு அந்த பணம் அனுப்பினதுக்கான ரிசிப்ட் எனக்கு அனுப்பினீங்கன்னா மேலதிகமான பணம் போகிறத வந்து நான் குறைச்சிக்கொள்ளும். மற்றபடி நீங்கள் எங்கள்கிட்ட பணத்தை தாங்க நாங்கள் கொடுத்து விடுறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு வந்து உதவி செய்ய போகிறோம்ன்றாக்கள் வந்து எந்த தொலைபேசி இலக்கம் கிடையாது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அம்மாவோட இலக்கத்தை தாரன், அம்மாவோட கதைச்சி. அம்மா அக்கௌண்ட் நம்பர் இருக்குது தானே உங்கள்ட்ட இருக்கா? ஓகே, அம்மாவோட அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம். தங்கச்சிக்கு அக்கௌண்ட் இருக்கா? இல்லையா? சரி, சில நேரம் சில மாமாக்கள் சில ஆண்டியாக்கள் வரவினமாம்மா வந்துட்டு உங்களை ஒரு அக்கௌண்ட் ஒன்று துறக்க சொல்லி ஒரு மாதம் ஒரு கொஞ்சம் காசு உங்களுக்கு தெரிவிடும். ஒரு 2,000 ரூபா காசு உங்களுக்கு மாதம் போட்டுன்னு வந்தாலே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அது ஒரு பெரிய காசாக இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலில் விட்டு வெளியே வர அப்படியெல்லாம் செய்கிற மாமா ஆண்டியாக்கள் இருக்கணும். அப்படியான உதவி திட்டங்கள் செய்ய வந்தாலும் நீங்கள் அவாக்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம். நான் சொல்கிறேன், அப்படி யாரும் கதைச்சா சொல்கிறேன். நீங்கள் இப்போ தேவையில்லாமல் காசில் வச்சு ஓப்பன் பண்ண வேணாம். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வச்சுருங்க. உங்களுடைய நான் தொடர்பு ஏற்படுத்தி விடுறேன். நீங்கள் அவர்களுடைய கதைச்சு உங்களுக்கான உதவியை கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் மேலதிகமாக எதுவும் கதைக்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவர் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஐயா என்னட்ட இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோதுக்கு முன்னாடி நான் போய் சொல்லவும் இல்லை, உண்மை சொல்லவும் இல்லை. என்னட்ட இவ்வளோ தான் செய்ய முடியும். உங்களோட தயவில் இந்த பிள்ளை படித்து நாளைக்கு ஒரு நல்ல நிலையில் வந்து ஒரு இனியிலொன்று ஒரு நல்ல நிலைக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சர் நான் இருக்க போகிறதில்லை. இதுக்கு நீங்கள் தான் உதவியாக இருக்க வேணுமென்று நான் கையெடுத்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. எந்த பிள்ளை வப்பு வளசலாக வளர்க்க இல்லை, கண்டிஷனாக தான் வளர்த்துட்டேன். ஆனால் இனிமேலும் குட்டுப்படக்கூடாதுன்றதுக்குத்தான் நான் கொஸ்டலில் சேர்க்க விரும்பினான். ஏதோ இது உங்களோட தயவு. இதுக்கு மிஞ்சி என்னால் எதுக்கும் சொல்கிறதுக்கு இடமும் இல்லை, சொல்லவும் முடிய இல்லை. ஏதோ இறைவன் விட்ட வழியின்படி நடக்கும். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன், வேறு ஒன்றும் இல்லை ஐயா. தங்கச்சி உங்களுக்கு ஏதாவது மாமாக்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இப்போ பிடிச்ச பொருள் இப்போ உங்களுக்கு சைக்கிள்னு கேட்டுருந்தீங்கன்னா வாங்கி தந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஹாஸ்டலில் போய் சைக்கிள் உங்களுக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் மாமாக்கள்கிட்ட கேட்கலாம். நீங்கள் கேட்டால் கட்டாயம் வாங்கி தருவேன் உங்களுக்கு. இல்லை எத்தனையோ பேருக்கு நாங்கள் எவ்வளோ பொருளை வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த உறவுகள் மூலமாக வந்து. கேட்ட பொருள் உங்களை வயசில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நான் வீடியோக்கள் போட்டிருக்கோம். வார வயசில் நான் எடுத்த பிள்ளைகள் ஒருத்தரையுமே இந்த உறவுகளும் கைவிடலை. கேட்ட பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கணும். அவர்களும் வந்து இப்போ எங்களை நம்பிக்கணும். நாங்கள் ஒரு வீடியோ போடைக்கு வந்து அந்த தம்பி எடுத்தால் கஷ்டப்பட்ட பிள்ளைகளை தான் எடுப்பேன், ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுற பிள்ளைகளை தான் எடுப்பேன்னு தெரியும். அப்போ அந்த பிள்ளைகள் விரும்பி கேட்குற பொருளை நிச்சயமாக அவள் வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு பொருள் ஒன்று கேட்டிங்கன்னா வாங்கி தருக்கணும். உங்களுக்கு மாதாந்த உதவி திட்டத்தை அவள் செய்விடும். அதை விட உங்களுக்கு உடனடியாக ஏதாவது ஒரு பொருள் ஒன்று உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? அதுக்கு அலங்கரக்கட்டையா ஒரு நகை தான் ஒன்று வாங்கி கொடுக்கணும். நகையா? சரி, அது ஒரு ஆசை ஒன்று இருக்குண்ணா. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். பேத்திக்கு ஒரு நகை நாங்களெல்லாம் ஏதோ ஒரு காலம் நீங்கள் அவளுக்கு நகை ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவளை படிப்பிச்சு கொடுங்க வடிவா. அவள் படித்து அவளுக்கு நகை செய்வாள். அவைக்குன்னு சொல்கிறேன். தற்சமயம் இந்த வாழ்க்கை எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்தால் உங்களோட கையெடுத்து கும்பிட இந்த பிள்ளைய கைவிட்டுறாது எங்கோ. இதுதான் நீங்கள் எனக்கு தேடித்தந்த சொத்தந்து நான் நினைச்சேன். இந்த ஆவி போய் சேர்ந்துடும். நிச்சயமாம்மா, யோசிக்காங்க. ஒன்றுக்குமே யோசிக்காங்க, கைவிட மாட்டோம். அப்படி இதாக இல்லாமல் போனால் ஏதோ நாங்களாவது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தங்கச்சிக்கு நாங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவோம். யோசிக்காங்க. ஓகே, தங்கச்சி யோசிச்சிங்களா ஏதாவது பொருள்? ஒன்றுலேயுமே ஆசை இல்லையா உங்களுக்கு? சின்னலேருந்து ஒரு பொருள்லேயுமே ஆசை இல்லையா? அது விரும்பி கஷ்டம். அப்படியா? கஷ்டம் ஏனாக்கி அது அடுத்த வேலையை ஆக்கின பண்ணுவோம்னு யோசிக்கிறாங்க. அப்படியா தங்கச்சி? ஓமா, சரி, ஓகே. நான் உங்களுக்கு என்ன பொருள்? அது நீங்கள் உண்மைக்கு நான் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு கஷ்டப்படுறாலும் ஹாஸ்டல் போகிறதால சைக்கிள் ஒன்று தேவையில்லை. ஒரு அண்ணாட்ட கேட்டால் கட்டாயம் வாங்கி கொடுப்பேன். வேண்டாம் பாப்போம். அப்போ எனக்கு ஏதாவது யோசித்து போட்டு ஒரு அம்மாவோட ஃபோன்லேருந்து கால் பண்ணி அம்மா கிட்ட சொல்லுங்கள். அம்மா எனக்கு சொல்லுவா அந்த பொருளை இப்போ கேட்பினம் வெளிநாட்டுக்கார மாமாக்கள் அந்த கேட்ட இப்போ வீடியோ பார்த்துட்டு கேட்பினம் 2-3 நாள் அந்த பிள்ளை விரும்பி கேட்டதோ பொருள் என்ன கேட்பினம் நிச்சயம். அது சரியான ஓகே. அப்போ பிள்ளைக்கு மாதம் அந்த நிதி அரேஞ்ச் பண்ணி தந்தால் காணுமா? ஓகே, அப்போ நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லி விடுங்க. என்றளவு இந்த உறவுகள் இந்த எனக்கு கால் செய்யுங்க. அம்மாவோட தொலைபேசியில் கதை நான் தாரேன். அம்மாவோட கதைச்சு ஒரு உதவி செய்யுங்க. மிக குறிப்பான விஷயம், யாராவது உதவி செய்கிறேன்னு சொன்னால் அவர்களுக்கு அனுப்பிய பணங்கள் அதுகளை வந்து மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னு சொன்னால் இவர்களுக்கு ஒரு 30,000 ரூபா நிதி போதும்னு சொன்னால் அதை விட மேலதிகமாக வேறு உறவுகளுக்கு நாங்கள் அதை அளிக்கலாம். அதை ஒரு 30,000 ரூபா வரக்கூடிய அளவுக்கான உதவியாளர்கள் கிடைச்சிட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதோட ஸ்டாப் பண்ணி விடுவோம்.
இதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஃபோன் நம்பர் கொடுக்க வந்து இப்போ அம்மாவுக்கு மாதம் 5 லட்சம் போகிற அளவுக்கு வந்துன்னு சொன்னால் அது தேவையில்லாத நம்ம உங்களுக்கு பிள்ளைய படிப்பிக்க. அப்போ அதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த விஷயத்தை மட்டும் இந்த உறவுகள் நீங்கள் இருக்கா கவனிச்சு கொள்ளுங்கள். நீங்கள் அனுப்புகிற உதவி தொகைகள், அம்மாக்களுக்கு அனுப்புகிற உதவி தொகைகளை எங்களுக்கு அனுப்புங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை. ஓகே, போயிட்டு நம்ம கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் மட்டும் தங்கச்சி கிடைக்கும் இந்த வீடியோ மூலமாக. ஓகே.